வணக்கம். என்னங்க இந்த சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார், அது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? விஜயா? முதல்வர் விஜய் தான் காரணமா? ஏன்னா கடந்த ஆட்சியில் தான் சொன்னாங்க. எப்படி கட்டுப்படுத்துறது இந்த பாலியல் குற்றங்களை? ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் நியமிக்கலாம்ல. அதாவது 8.5 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 8.5 கோடி போலீஸ், அட்லீஸ்ட் ஒரு 4 கோடி குடும்பங்களுக்கு வச்சுங்களேன். இப்போ 4 கோடி போலீஸ் நியமிக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போலீஸ்காரர். அப்போ தான் இதை கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? வேறு எப்படி கட்டுப்படுத்துறது? நல்ல தலைவர்கள் வேணும். நல்ல தலைவர்கள் இருந்தால் கண்டுபிடிக்காது. நல்ல தலைவர்களை உருவாக விடாமல் தடுக்கிறதுல உலகத்திலேயே சொல்லலாம். தமிழ்நாடு நம்பர் 1. நல்ல தலைவர்கள் உருவாகிறானா எந்த அளவுக்கு செக் வைக்க முடியுமோ செக் வச்சு ஓரம் கட்டுறது. நல்ல தலைவர் இருந்தால் தாங்க நாடு நல்லா இருக்கும். தலைவர்கள் நல்லா இல்லைன்னா அவள்தான். தலைவர்களே இல்லைன்னா இப்போ தமிழ்நாட்டில் யார் தலைவர்? யாருமே இல்லை. தலைவர்கள் அதாவது உதாரணம் காமிக்கக்கூடிய தலைவர்கள், உதாரணம் காண்பிக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாருமே குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு இல்லாத தலைவர்களே இல்லை. அப்படிப்பட்ட அண்ணாமலை மேலே குற்றம் சொன்னாங்க. அவர் அதை எடுத்து சொன்னார், இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார். நிரூபிக்கக்கூடிய அந்த அந்த சத்திய வெறி இருக்கணும், தார்மீக வெறி, பொறுப்பு. அது இல்லைன்னா அவள் தான். அதுமாதிரி தலைவர்கள் யார் இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. அப்போ இது மாதிரி விஷயம் நடக்க தான் செய்யும். ஒருத்தங்கிட்ட எதெல்லாம் திருடுறதுன்றது விவஸ்தையே இல்லை, ஒரு வரைமுறையே கிடையாது. நான் என்னுடைய பிறந்த நாள்லேருந்து, பிறந்த தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 62 வருஷமாக நான் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணது கடந்த 3 வருஷம் 4 வருஷமாக தான். 3 வருஷமாக எதை தான் திருடுறதுன்னே கிடையாது. அது இயல்பாயிடுச்சு. முக்கியமாக யாருன்னா, இந்த நாட்டில் கொள்ளடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் உருவாக்கி வச்சுக்குது. வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இஸ்லாம், அதுக்கு முன்னாடி மன்னராட்சி. இந்த 3 இதுலேயும் யாரெல்லாம் கடைசி ஆண்டது வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் ஆளும்போது மக்கள்கிட்ட இங்கே நார்மல் ஆகிட்டாங்க. நம்மளை யாருனா ஒருத்தர் ஆட்சி செய்யணும். எப்படி? யாருனா ஒருத்தர் நம்மளை ஆட்சி செய்யணும். நம்மளை ஆட்சி செய்யறதுக்கு நமக்கு திராணி இல்லை, இது இல்லை அப்படின்னு ஜனங்க முடிவு பண்ண. ஈவன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. யாருன்னா சொன்னாதான் செய்கிறாங்க. அந்த கலனியல் அந்த புத்தி ஒன்றும் போகலை. காலனி ஆதிக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த புத்தி இன்னமும் போகல. யாருன்னா சொன்னாதான், பத்திரிகையிலையோ இல்லை செய்தி சேனல்கள்லையோ அல்லது இந்த சமூக இதில் எதனா ஒன்று வந்தால் தான், சோஷியல் மீடியாவில் வந்தால் தான் இதுவாகுது. நியூஸ் கூட இப்போல்லாம் டிவி நியூஸ் கூட இப்போ அமுக்கப்பட்டு விட்டது. சோஷியல் மீடியாவில் வந்தால், எக்ஸில் வருதா, இன்ஸ்டாகிராம் இதில் வந்துதா, அப்போ தான் அது சூடு பிடிக்குது. எப்படி போகுது பாருங்கள். அந்த கலனியல், அந்த ஸ்லேவரி, அதுக்கு அடிமைப்பட்டு ரத்தத்தில் ஊறின புத்தி எப்படி போகுது. இப்போ நான் சராசரி மனுஷன், நான் எப்படி ஒன்று இருந்துட்டு போகலாம். என்னால் எனக்கு அந்த சமுதாயத்துக்கு பெரிய தொடர்பு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தொடர்பு ஏற்படும், அவ்வளோதான். நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் இந்த ஆள் சொல்கிறது அப்படின்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த தொடர்பு அதோட ஓவர். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதை கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் புதுசாக ஒன்று நான் உங்கள் மைண்டில் புகுத்த போதில்லை. சமூக தொடர்புன்றது அவ்வளோதான். ஆனால் அரசு பொறுப்பில் உட்காந்துக்கிறோம். ஒரு மக்களுக்கே ஒரு தலைவர் உருவாரான்னா, இப்போ அண்ணாமலை உருவாகி கொண்டே வந்தார். அடிச்சு துரத்திட்டு அதுக்கு பதிலாக விஜயை ஒருத்தரை புகுத்திச்சு இந்த சமுதாயம். நான் விஜய் முதல்ல ஆனதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபம் கிடையாது. இந்த நாட்டில் முதல்வர் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் அரசியல் என்ன சட்டம் என்ன தகுதி கொடுத்துருக்குதோ
அது இருந்ததுன்னா யாரும் முதல்ல வரலாம், அதில் வந்து ஆட்சேபனே இல்லை. ரெண்டாம் விஜய் வந்து சினிமாவில் சொன்னதெல்லாம் வந்து நிறைவேற்றுவார்னு மக்கள் நம்புகிறாங்க, ஓட்டு போட்டாங்க, வந்திருக்கார். ஆனால் அதை பற்றி இல்லை. இங்கே வந்து சட்ட நுணுக்கங்கள், அப்புறம் வந்து அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற சில விஷயங்க இதெல்லாம் நல்லா தெரிந்து சிறந்த தலைவராக உருவாகினே வந்தார் அண்ணாமலை. அவர் அவசரமாக அவர் ஓரம் கட்டினாலும் என்ன ஆச்சு, யாரெல்லாம் அவரை ஓரம் கட்டி நினச்சாலும் அத்தனை பேரும் கீழே போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே சூத்திரதாரின்னு ஒருத்தர் இருக்கார். அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர், இவர் தான் நம்ம சுட்டி காமிக்க முடியாது. அவர் சூத்திரதாரி ஒருத்தர் இருக்கார். அந்த சூத்திரதாரி என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாடு இந்திய நீரோட்டத்தில் எப்படி இது இருக்கும், இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்குது தமிழ்நாடு, அமெரிக்கா பக்கத்தில் ஆப்பிரிக்கா நடுவில் தீவில் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்திய தேசிய நீரோட்டத்தில் இணையணும்னா தமிழ்நாட்டில் நிம்மதி இல்லாமல் ஜனங்க பைத்தியம் பிடிச்சி தெரியணும். கடைசியில் நான் வந்து காப்பாற்றுறேன் பார் அப்படின்னு ஹீரோ மாதிரி ஒருத்தர் ஓடியாருவார். அவர் தான் வந்து ஹிந்துத்வா இல்லை, ஹிந்தித்வா. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போச்சுன்னா, கெட்டு போய் ஒரு வழி ஆன பிறகு கடைசியில் இவன் தான் ஆபத் பாந்தவன். நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்வார் இல்லையா, என்னை முழுமையாக சரணடை. அது கிருஷ்ண பரமாத்மா தான் ஒத்து வரும், எல்லாருக்கும் ஒத்து வராது. என்னை முழுமையாக சரணடை, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, எது ஒன்று ஆரம்பிக்கும், இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருக்காது, நாளைக்கு இன்னொருத்தருக்கு சொந்தமாகும், அது நாளைக்கு மறுநாள் வேறு ஒருத்தர் சொந்தமாகும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்கு தாங்க செட் ஆகும். இதற்கு அப்படி தான் போயினுக்குது. ஆனால் இனி வரும் காலம் அறிவு சம்பந்தப்பட்ட ஆட்சி எல்லா இடத்துலையும். இந்த கர்மாலாம் கரெக்டாக வேலை செய்தான்னு சொன்னால் இல்லை, கர்மாலாம் கரெக்டாலாம் வேலை செய்யலை. சத்தியமாக கர்மான்றது கரெக்டாக வேலை செய்யலை. எனக்கு தெரிஞ்சு, என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கலாம். ஒருத்தர் வந்து நல்லா கவனிச்சிங்க, ஒருத்தர் முதல் முயற்சியிலே வந்து மேலே வாழ்க்கையில் மேல் மட்டத்துக்கு போயிடுறார். அவர் வந்து பிறந்த குலம்ன்றது வந்து 2வது தான், 3வது 4வது. ஒரு காலத்தில் செக் வச்சுருந்தாங்க, வர்ணாசிரம கொள்கைப்படி செக் இருந்தது. தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவரெலாம் மேலே வரக்கூடாது, எங்கே வரணுமோ அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்றது. சுதந்திரம் வந்து சமத்துவம், ஈக்குவாலிட்டி, ஈக்குவானிமிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போ வந்து யார் ஒன்றும் இந்த இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் சொல்கிறேன், உலகத்தில் ஒருவர் முதல் அட்டம்ப்ட்லேயே மேலே போயிடுறார், ஃபஸ்ட்டு டாப்பில் டக்குன்னு மேலே வந்துடுறார். இப்போ அண்ணாமலை நான் குறிப்பில்லை, ஏன்னா அண்ணாமலை கொண்டு வரப்பட்டவர், தானாக வெளில வர்றார். இப்போ விஜய் கூட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவர் பின்னாடி இருந்து இயக்குச்சு. ஃபோர்ஸ்னால் என்னது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் சொல்கிறது ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் தான், மனித சக்தியெல்லாம் கிடையாது. மனித சக்தின்னு எப்படி அமித்ஷா கூப்பிட்டு சொன்னார் அப்படிலாம் கிடையாது. இல்லை ட்ரம்ப்பு கூப்பிட்டு சொன்னார், இல்லை கத்தோலிக் ஹெட் ஆஃப் த வேர்ல்டு அவர் கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு நீங்கள் சிஎம் ஆகிடுங்க அப்படிலாம் சொல்ல வரல. சில சக்திகள், சூத்திரதார சக்திகள், அந்த சூத்திரதார சக்திகள் வந்து ஏதோ ஒரு மனிதன் அவனுடைய எண்ண வலிமை, அந்த வலிமையான சிந்தனையை சிறமேற்கொண்டு செயல்படும் சில புனித ஆத்மாக்கள் புனித ஆத்மாக்களோ அல்லது ஆத்மாக்களோ ஏதோ ஒன்று, அதே ஆத்மாக்கள் தான் தமிழ்நாடு கேடுகட்டு கேவலமாக போகணும் அப்படின்னு சில ஆத்மாக்கள் நினைக்குது. அதனுடைய விளைவுகள் தான் இந்த குற்றங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலினோ இப்போ இருக்கிற விஜயோ காரணம் கிடையாது. அவங்க என்ன தனி சேனல் வச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி நகராங்க, இது மாதிரிலாம் பண்ணுங்கள், இங்கே போய் பண்ணுங்கள், அங்கே ஒரு குழந்தை போகுது, அந்த குழந்தை ரேப் பண்ணுங்கள், இப்போல்லாம் சொல்கிறாங்க. எவனோ ஒரு நாதாரித்தனமாக பண்ணுறான்.
ஒருத்தருக்கு அது ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தன் அது உயிரையே வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒருத்தன் நடந்துக்கிறான்னா அவன் சொத்துக்களை, அவனுக்கு சொந்தமாகிற சொத்தை பிடிங்கணும், அவன்கிட்ட இருக்கக்கூடாது. அதை பிடுங்கி அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துடணும். அவனுக்கு இன்னும் வாழ்க்கை கிடையாது, அவன் ஜெயில் தான். கொலை பண்ணி, அதாவது வன்புணர்வு செய்து கொலை பண்ணுறதுன்றது 2 தூக்கு தண்டனைக்கு சமம். 2 தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய குற்றம் அது. அப்புறம் அவனுக்கு என்னது சொத்து? அவன் பொண்டாட்டி போலேயே ஒரு மாதம் ஒரு ஜீவனாம்சம் மாதிரி கவர்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு 2000-3000 அப்படின்னு கொடுத்துட்டு கல்யாணமாக இருந்து குழந்தை பிறந்தா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. கல்யாணமாகி குழந்தை பிறந்தவன் தான் அது மாதிரிலாம் பண்ணுறான். 1-2 50% இந்த மாதிரி இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சூலூர் சம்பவத்தில் அது மாதிரி செய்யணும். சொத்துக்களை உடனே சீஸ் பண்ணிடணும். அவன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. அவன் எவ்வளோ லட்சம் கோடியாக இருக்கட்டும், அவனுக்கு சொந்தமான சொத்து, அவன் எவ்வளோ பேர் தலைவர் பொறுப்பில் இருக்கட்டும். ஆனால் இங்கெல்லாம் நம்ம நாட்டில் குற்றம் அதிகம் நடக்குது, வெளியில் தெரிய மாட்டேங்குது, அமைக்கிறாங்க. மனித சக்தி அமுக்குது, சில சூத்திரதார சக்திகள் அமைக்கிது. ஒருத்தன் ஒரு அடி மேலே போனால் கீழே இழுக்கணும் அப்படின்றது எழுதப்படாத விதியாக இருக்குதுங்க. அப்போ யாரோ ஒருத்தர் செய்கிறது அதாவது அந்த ஒருவர் பொறாமையாலும் ஒருத்தர் யார் மேலே வந்தாலும் பிடிக்காது. ஒரு சில பேருக்கு இவங்களால் மேலே வர முடியாது, மேலே போகிறோன்னு பிடிச்சி இதுன்னு இருப்பாங்க. தப்பித்தறி மேலே ஏறி வந்துட்டால் அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி கேரக்டர் நிறைய பார்த்துட்டேன். முக்கியமாக எல்லா குடும்பத்திலும் ஒரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரியே யாரும் முன்னேற விடாது. எல்லாம் நானே, எல்லாம் எனக்கே. எப்படி? எல்லாம் என்னுடையது, எனக்கு நீ அடிமையாயிரு. அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி சில பேர் அப்படியே நினச்சிக்கிறாங்க தான் தான் கிருஷ்ணன்ட்டு. இவங்களே நினச்சிப்பாங்க கிருஷ்ண பரமாத்மா வரையா என்ன தான் தான் ராமர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. தன்னை கலைஞர் நினச்சிக்கிற ஆள், கலைஞர் கருணாநிதி, நான் தான் கருணாநிதி அப்படின்னு நினச்சிக்கிற ஆளுங்க எவ்வளோ பேருறாங்க. இது அத்தனையும் யதார்த்தமான விஷயங்கள். இந்த மாதிரி நபர்களை விட கிட்ட இருக்கிறத விட எங்கனா போயிட்டு கண் காணாத இடத்துல போய் நீங்கள் இருக்கலாம். உங்கள் குடும்பத்துலேயோ, நான் சொல்லக்கூடாது தான், ஆனால் வேறு வழி இல்லை. கோழைகள், தன்னம்பிக்கையற்றவர்கள், நல்ல ஞாபகம், கோழைகள், தன்னம்பிக்கையற்றவர்கள், அப்புறம் தர்ம நெறி தெரியாதவங்க, பகுத்தறிவே இல்லாதவங்க, மூட நம்பிக்கை இல்லை, அதாவது தனக்கு மூளை வேலை செய்யாது, யாருன்னா சொன்னால் அந்த மூளை வேலை செய்யும். இந்த மாதிரி நபர்கள் செத்துப்போன இவங்களாம் டெட் பாடிஸ். இதை தான் ஜாம்பின்னு சொல்லுவாங்க. ஜாம்பின்னா வேறு ஆக்சுவலாக, ஆனால் பொதுவாக இப்போ வேறு வார்த்தை கிடைக்கல. க்ரீப்பர்னு சொன்னால் நிறைய பேர் புரியாது. க்ரீப்பர்னால் கரெக்டான வார்த்தை. க்ரீப்பர் படத்தில் ஒரு க்ரீப்பர்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்தது. அந்த படத்தில் வர அந்த கேரக்டர்ஸு, அந்த ஒரு இன்செக்ட், அது ஏலியன் ஸ்டோரி. அது நிறைய பேர் நம்ப முடியாது. ஆனால் அதில் வரதான் அந்த கேரக்டர்ஸ் தான் நம்மளை சுற்றி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோழைகள், பயந்தாங்கொல்லிங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, படிப்பறிவே இல்லாதவங்க. படிப்பறிவுனா எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா பேருக்கு பின்னாடி போகிற பிஏ, பிஎஸ்சி, பிகாம், அது குப்பையில் கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அது குப்பை தொட்டினா அதில் எல்லாமே இருக்கும். மாணிக்கம் கூட கிடக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு எச்சையில் இருக்கும், ஒரு பன்றியோ நாயாக அதை சாப்பிட்டுட்டு போகுது, அதுக்கால் உதவுது. அதுக்கு கூட லாய்க்கு இல்லை பிஏ, பிஎஸ்சி, பிகாம். யார்கிட்ட இருந்தால் அது படிப்புன்னு தெரியாதவங்ககிட்ட இருந்தால் எப்படி படிக்கணும்னு இல்லை. பேருக்கு பின்னாடி பிஏ, பிஎஸ்சி, பிஹெச்டி, எம்ஃபில், எம்ஏ, எம்பிஏ போட்டால் போதும். காசு கொடுத்து வாங்கி போட்டால் எல்லாம் தெரியும். எனக்கு நான் பார்த்துருக்கேன். நம்ம சமுதாயத்தில் நல்லா நடக்குது. அப்புறம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நேரம் வரமாட்டாங்க. ஏன்னா நான் நிரூபிச்சிடுவேன்ட்டு வேறு வழியில் என் மீது தாக்குதல் நடக்கும். வேறு வழியில் ஃபினான்ஷியலாக பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது, கம்ப்யூட்டரை இது பண்ணுறது, ஃபோன் ஹேக் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு காலத்தில் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நடக்காது. ஏன்னா திருப்பி அடிக்கிற நேரம் இது.
நம்ம அடித்தா வந்து எழுந்திருக்க முடியாது. அப்படின்றதால தான் வந்து ரொம்ப பரிதாபம் பார்த்து அமைதியாக போகிறது எல்லார்கிட்டையும். சும்மா சமயத்தில் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உட்காந்துன்னு என்னை கம்ப்யூட்டர்லேருந்து நான் செஞ்சுட்டு போயிடுவேன். எவ்வளோ பேர் ஒரு மெயில் போதும் ஒருத்தர் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஒரு மெயில் போதும். எனக்கு தெரியும், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆக்கப்பூர்வத்துக்கு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன், அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலை. ஆனால் இன்னும் வந்து ஒரு சில பேர் நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்குறாங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்குறாங்க. நான் எங்கேயோ போயிட்டேன், இவங்க அங்கேயே நின்றுக்கிறாங்க. நிறைய பேர் இவங்க தான் வந்து இந்த சமுதாயத்தை பிடிச்சி இழுத்து நிறுத்துறது, வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம். இவங்க அறிவில் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஞானோதயம் வரும். எனக்கு தான் வந்தது. எனக்கு ஞானோதயம் வரல, ஞானம் கொடுக்கப்பட்டது ஆத்மாக்களால். வலிந்து மரமண்டை உனக்கு புரியலையடா, உன்னை சுற்றினா நடக்குது அப்படின்ட்டு, இதுதான் நீ யார் அப்படின்ட்டு எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி, ட்ராமா செட் பண்ணி எல்லாருக்கும் இப்போ அது மூலமாக நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரிய வந்தது. எனக்கு புரிய வந்தது ஆத்மாக்கள் எனக்கு சொன்னது, நான் யார், எங்கேருந்து வந்தேன், ஆத்தா வீட்டிலேருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொன்ன அந்த 4 கேரக்டர் நீங்கள் உத்தராயிடுவீங்க. பரம்பரை அப்போ தான் புரிஞ்சுது பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஏன் எனக்கு துன்பம் அப்படின்ட்டு. எங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் அவங்களுக்கும் சில பேர் போராடி நம்மளை வந்து ஏதோ ஒருத்த கார்னர் பண்ணுறாங்க, யாரோ புரியுங்களா, கார்னர் பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து என்ன பண்ணுவேன், கண்டுக்காமல் எது உண்மை எனக்கு தெரியும், நான் உண்மையானவன், உண்மை எங்கிட்ட இருக்குதுன்னு நான் கேர் பண்ண மாட்டேன். நேராக வந்தானா அடி உத குத்து வெட்டு, எங்கே மறைமுகமாக பின்னாடிலாம் சொல்லின்னு நம்மளை சுற்றி நடக்கும். அந்த நாள்லேருந்து நடக்குது பயங்கரமாக. முதல்ல திமுக காரனுக்கு பிடிக்காது, என்ன திமுக காரனுக்கு பிடிக்காது, பிஜேபி காரனுக்கு பிடிக்காது. பிஜேபி காரனுக்கு பிடிக்காதுன்ற காரணம் வந்து அது என்னென்னா வந்து எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தார், பிரிட்டிஷ் மிலிட்ரியில் இருந்தார். துப்பாக்கி ஏற்றி யாரையும் கொள்ளலை, அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரல அவருக்கு. அவர் வந்து மெக்கானிக், நாயக். இதில் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்தார். விடுதலையான பிறகு இந்த பிரிட்டிஷில் இதில் வேலை செஞ்சான் பார்த்தீங்கன்னா, அவங்க மேலெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ்காரங்க அன்றைக்கி இங்கே இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் வந்து ஒரே அம்சம்தான், ஒரே இதுதான். அதுக்கப்புறம் தானே எல்லாம் பிரிஞ்சுது, ஜனதா கட்சி ஆகி அப்புறம் கட்சியில் பாரதிய ஜனதா மாதிரி எல்லாம் என்னென்ன கட்சியாக பிரிஞ்சுது. அன்றைக்கி எல்லாம் ஒரே கிணத்துள்ள வந்தாங்க, ஒரே ஏரிக்குள்ளே தான் இருந்தாங்க. கிணறு இல்லை, ஏரி, கடல் இல்லை, ஏரி, ஒரே ஏரி மீன்கள் எல்லாமே. அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஆகாது. யாருக்கு? இந்த ஹிந்துத்வா, அன்னைக்கு இருந்த ஹிந்துத்வா. ஒரிஜினல் ஹிந்துத்வான்றது வேறு, அன்னைக்கு இருந்தது ஹிந்தித்துவா, இன்றைக்கும் ஹிந்தித்துவா இருக்குது. ஹிந்துத்வா வேறு, ஹிந்தித்துவா வேறு. இது நிறைய பேருக்கு புரியல. இந்த பிஜேபி புரியாது. இந்த அரைகுறை பிஜேபி வரான் பார்த்தீங்களா, அதாவது காங்கிரஸ்லேருந்து ஓடியாந்தவன் வாழ முடியாமல், அப்புறம் ஏடிஎம்கிலேருந்து ஓடியாந்தவன் வாழ முடியும், அங்கே வாழ முடியும், இங்கே வந்து ஓட்டிப்பானுங்க, புரியுங்களா. வாழ வெட்டியாக இருக்கக்கூடாதுன்ட்டு ஏதோ ஒன்று வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த நாதாரிகளுக்கு புரியாது. ஹிந்தித்துவானா என்ன, ஹிந்துத்துவானான்னு தெரியாது. ஹிந்தித்துவானா இனவெறி, மொழிவெறி, அப்புறமா நிறவெறி. இனவெறி, மொழிவெறி, நிறவெறி, இது ஹிந்தித்துவா. ஹிந்துத்துவான்றது எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய தெய்வீக ஒரு உணர்வு ஹிந்துத்துவா. ஹிந்துத்துவ ஆக்டிவிஸ்ட்னால் யாராவது மரியாதை விடணும். அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். அவனுக்கு வீட்டில் பேதங்கள் கிடையாது. எல்லாரையும் வாழ வைக்கணும், எல்லாரையும் மேலே தூக்கி பார்க்கணும். பிஜேபியில் பாதி பேர் நிறைய உண்டு. அது பிஜேபி ஃபுல்லாக இந்தித்துவான்னு சொல்ல வரல, புரியுங்களா. பிஜேபியில் இந்துத்துவா உண்டு, இந்தித்துவா உண்டு. அந்த இந்தித்துவாக தான் நமக்கு ஆகாதவன். என்னை பார்த்து ஆகாது, என் குடும்பத்தை பார்த்து ஆகாது. ஏன்னா அவன் பார்வையில் நான்லாம் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அரசராக இருந்தோன்னு அவன் பார்வை. அந்த மூதேவிக்கு தெரியாது. அதனால தான் இந்த என்லைட்டன்மெண்ட் கொடுத்தது. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஞானம் கொடுத்ததுன்றது இதுதான். அடடே நீ தம்பி, நீ வந்தது வந்து ஹிந்து
சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு இது தளபதிகள்லேருந்து வந்த பரம்பரை, நீ ஏன் அவனை இப்படி நினச்சிக்கிற அப்படின்னு இந்து பேரரசு உருவாக்கிய 4 தளபதிகளில் ஒருவர், அவருடைய வம்சம் அப்படின்றது இது உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு அந்த ஆத்மாக்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. எனக்கு ஆத்மாக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதால அவைகள் சொன்னேன். நான் ஆத்மாக்களை கண்ணிருக்க பார்த்துருக்கேன். ஆத்மாவை கண்ணிருக்க பார்த்துருக்கேன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. சயின்சிஸ்ட் நான் ஆதாரங்களை வச்சு தான் பேச முடியும். ஆதாரங்கள் இல்லாமலாம் பேசுறது கிடையாது. அவைகள்லாம் கடவுள்கள். ஆத்மாக்கள் கடவுள்கள். 400 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் ஆத்மாக்கள்லாம் இருக்குது. 4000 வருஷம். எனக்கு 12 வயசில் ஒரு ஐயப்ப பூஜையில் ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆத்மாவை நான் அங்கே சந்தித்தேன். அது எகிப்து நாட்டை சேர்ந்த, அதுக்கு 4000 5000 வருஷம் இருக்கும் வயசு அந்த ஆத்மா. அது அப்போ தெரியாது, எல்லாமே கடந்த 3 வருஷத்தில் கண்டுபிடிச்சது தான். அடடே, அப்போ அந்த சொன்ன வார்த்தை அந்த ஆத்மா சொன்ன வார்த்தை அப்போ சிரிச்சிடும். எல்லாம் சிரித்து கிண்டல் பண்ண கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு அப்போ தான் புரியுது. அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது தான் புரியுது அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்ட்டு. அப்போ தான் புரியுது. அன்னைக்கு அந்த என் மனசில் எல்லாமே ஆத்மாக்கள் பதிய வச்சு எல்லாமே கரெக்டாக பதிஞ்சிடும். ஸோ அப்போ யாரை குறிப்பிட்டுனா என்னை குறிப்பிட்டு தான் சொல்லுதுன்றது அப்போ எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா ஒரு 5000 வருஷத்துக்கு பழமையான ஆத்மா. ஆக்சுவலாக இன்னி வரைக்கும் இதுதான் கடைசி என்னுடைய இந்த ஆத்மாவுடைய பயணத்தில் இந்த பிறப்பு தான் இறுதி பிறப்பு. அவ்வளோதான். இதோட இந்த ஆத்மாவுடைய இதெல்லாம் டிசிபேட் ஆகிடும். இந்த ஆத்மா டிசிபேட் ஆகிடும். எல்லா ஆத்மாக்களில் போய் கலந்துரும். பரம்பொருளில் கலக்குதுன்றது அதுதான். எல்லா ஆத்மாக்களையும் போய் கலந்துரும். இந்த கோஸ்ட்னு படம் தெரியுமா? அதில் கடைசி சீனில் வில்லன் ஹீரோ, வில்லனை எல்லாம் பிடிங்கி எடுத்துப்பாங்க. அந்த ஆத்மா இறந்து பண்ண அந்த ஆத்மா எல்லாம் பிடிங்கி எடுத்துக்கும். இது நானாக கொடுக்கு, இந்த ஆத்மா தானாக கொடுக்குது. அந்த ஹீரோவோட ஆத்மா கழுவிட்ட போய் சேரும் அப்படின்ற மாதிரி காமிப்பான். இது எல்லா ஆத்மாக்களும் குறிப்பிட்ட இது நடந்து மனம் நிறைவடைந்த பிறகு, ஆத்மாவுடைய அந்த பயன் நிறைவடைந்த பிறகு எண்ணங்கள் அந்த ஆத்மா கலந்துவிடும் மற்ற ஆத்மாக்களை வலுப்படுத்தும். புரியுங்களா? அது என் வழியாக இருந்தாலும் சரி, என் உறவு வழியாக இருந்தாலும் சரி, நட்பு, நான் பழகியவர்கள் பழகாதவர்கள். இங்கே இருக்கிற ஆத்மா இங்கிலாந்து போவோம், எல்லாம் ரஷ்யாவுக்கு போவோம், வினாடி நேரத்தில் அங்கே போய் நிற்கும். இதெல்லாம் உண்மைகள். நான் எதையும் படிச்சுட்டு பேசலை, எங்கேயும் படிச்சுட்டு நான் பேசலை. என் சொந்த அனுபவங்கள், அறிவுபூர்வமாக கண்டுபிடித்தவை. இதைத்தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். புரியுங்களா? அதெல்லாம் நம்புங்க, உண்மை. நான் சொன்ன 4 பேர் கூட நீங்கள் வாழ வேண்டிய இதுவாக இருந்ததுன்னா உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாதீங்க. அந்த 4 பேர்கிட்ட உங்களை அடையாளப்படுத்திக்காதீங்க. யார் பயந்தாங்க? தூரம் நிற்கிறது பாருங்கள். எவ்வளோ தூரம் நிற்க முடியும் எவ்வளோ தூரம் நில்லுங்க. அவங்க வாழ்க்கை விட்டு விலகிடுங்க. பயந்தாங்கொல்லி, கோழை, பகுத்தறிவு இல்லாத மூடர்கள். அப்புறம் இந்த சூடோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. சூடோ சயின்ஸ்னால் என்னென்னா, துருவ பகுதியில் ஒரு பெரிய ஒரு வாசல் ஒன்று இருக்குது. துருவம் போலார் ரீஜன் இருக்கு இல்லையா, ஆர்டிக் அண்டார்டிக், அது வழியாக பூமி உள்ளே போகலாம். உள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய உலகம் இருக்குது, அங்கே சூரியன் இருக்குது. இப்படிலாம் சொல்லக்கூடியது தான் சூடோ சயின்ஸ். சூடோ சயின்ஸ்னால் பொய்யான அறிவியல். இந்த மாதிரியா பேசக்கூடிய ஆள்லாங்கிறாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்து தூரம் போயிடுங்க, கிட்டவே இருக்கு. அவங்க வாழ்க்கையில் அவங்க முகத்தை ஏன் என்றால் அவங்க பண்ணுற தப்பத்தனையும் உங்களை மேலே திணிக்கப்படும். ஏன்னா அவர்கள் சாத்தான்களால், ஆத்மாக்களால், துராத்மாக்களால் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் பேசுவது செய்வது அனைத்தும் நீங்கள் செய்வது போல் ஆகிவிடும். ஸோ நீங்கள் சீனில் மறைஞ்சிடுவீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க வச்சுங்க, இவர் துராத்மா,
இவர் துராத்மாவால் வழிநடத்தப்படுகிறார், இவர் முட்டாளே, இவர் பகுத்தறிவில்லை இவருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா, யூ பெட்டர் கீப் him அவே or keep yourself away from him. Otherwise, all the sins he does will be entrusted or will be shouldered upon you. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை வேதனையை அனுபவிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பார்த்துட்டேன் அந்த விஷயத்தில். I don't want to be get elevated. I don't want to be get elevated because why should I? நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. என்ன இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிறது, 30,000 கோடி 40,000 கோடி சேர்த்து வைக்கிறான் இல்லையா, அவனெல்லாம் கூறாக போட்டு விற்கணும்னு, அதுக்கு தேவை பவர். கடவுள் அதுதான் என்ன பண்ணார், பெரிய ஆத்மாக்கள் அந்த மாதிரி பண்ணு நினைக்கிறியா, யோசிச்சுப்பார். அதை மாதிரி நீ துண்டு துண்டாக வெட்டணுமா அவனை, யோசிச்சுப்பார். அதை விட கொடூரமான தண்டனை கொடுத்தா, எதுவுமே தண்டனை, செத்து போயிட்டா தண்டனைன்றதே தெரியாது ஒருத்தனுக்கு, அந்த ஆத்மாவுக்கும் தெரியாது, தனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டன்னு தெரியாது. ஒருத்தர் ரோட்டில் போயினேறார், பின்னாடிலேருந்து ஒருத்தன் ஷூட் பண்ணுறான் தலையில், பின்னந்தலில். அது ஒரு 1.5 ஆழத்துக்கு பெரிய துப்பாக்கி, ஒரு பெரிய துப்பாக்கி, ஏர் டிஃபென்ஸ் வச்சிங்களேன், அந்த துப்பாக்கியில் சுட்டான். அது என்ன ஒரு 50 mm 40 mm புல்லட் சைஸ். அவ்வளோதான். அவர் தெரியாது, செத்ததே தெரியாது. அவர் ஆத்மா கசியாக இருக்கும், உயிரோட கம்மியாக நினச்சிட்டு இருக்கும். அவருடைய ஆசா பாசு என்னெல்லாம் மனசில் இருந்ததோ, யார் மேலே கோவலாம் இருந்ததோ, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் வாழ்க்கையில் அப்படியே அந்த ஆத்மா அப்படியே இருந்துன்னு இருக்கும். இறந்ததே தெரியாமல், இறக்க போகிறோன்னு தெரியாமல் பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவுக்கு வந்து தெரியும் நம்ம இறக்க போகிறோம், தூக்கில் போட போகிறாங்க, எல்லா ஊருக்கே தெரியும் தூக்கில் போட போகிறான்னா ஒருத்தனை இல்லையா, போலீஸுக்கு தெரியும், ஜெயிலில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும் சாக போகிறோன்னா. அவன் வந்து வேறு விஷயம். அவன் ஆத்மா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு, ஏன் துன்பப்படுறான்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு செத்து போயிட்டான் ஒருத்தன் ஆத்மா என் உடம்பு அது சேர்ந்துச்சுன்னா, அது தன்னை இந்த உடம்பு அவனுக்கு தான் சொந்தம் நினச்சின்னு இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, யார் பேசுன்னு எனக்கே தெரியாது. நான் அறிவுபூர்வமாக பேசினா அது என்னுடைய பேச்சு, அறிவுபூர்வமாக பேசினா அது இந்த உடம்புலேருந்து வர ஒரு வார்த்தை, அவ்வளோதான். யார் பேசுகிறேன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ காஞ்சி பரமாச்சாரியர் பேசுகிறார், அவர் மேலே எத்தனை ஆத்மாக்கள் இருக்கும், அவர் ஆத்மாக்குள்ளே கலந்துருக்குது லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் கலந்துருக்கும். அவருடைய மேலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்மாக்கள். காஞ்சி பரமாச்சாரியர் ஒரு புண்ணியவான். அவன் மேலே புண்ணியம், யாரெல்லாம் புண்ணியம் செஞ்சாலும் அவன் அந்த ஆத்மாக்கள் கலந்துரும். பாவம் செஞ்ச ஆத்மா வராது கிட்ட. வலிமையான ஆத்மா வந்தா எப்படியாவது அந்த ஆளு. காஞ்சி பரமாச்சாரியோட வாழ்க்கையில் அவர் அவருடைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவில் முகபாவம் மாறினே இருக்கும். சின்ன வயசுலேருந்து காஞ்சி பரமாச்சாரியர் அவருடைய ஃபோட்டோவை பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுத்த ஃபோட்டோவை, முகபாவங்கள் மாறிட்டே இருக்கும். ஆத்மாக்கள் நம் மீது இருக்கும் பொழுது நம்ம முகபாவம் மாறும். புண்ணியாத்மாக்கள், அவர் மேலே புண்ணியாத்மாக்கள். இதுதான் கடவுள்ன்றது யார்? இவங்க தான் நினைச்சதெல்லாம் அந்த ஆத்மாக்கள், இவர் நினைக்கிறாரு அந்த ஆத்மாக்கள் செய்யும். அது இவருக்கு தெரியாது. இவர் நினைப்பார் எப்படியாவது அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு நினைப்பார். அந்த ஆத்மா போய் செஞ்சு சால்வ் பண்ணிட்டு வந்துடும். வந்து சொல்லுவான், ஐயா தெய்வமே நீங்கள் செஞ்சிட்டீங்க சுவாமி, ரொம்ப சந்தோஷம், உங்கள் காலில் வந்து கும்பிடுவான், எனக்கு அது எவ்வளோ கஷ்டம் வந்து அந்த கஷ்டம் தீர்த்து வச்சிங்க. எப்பா நானாக தீர்த்து வச்சேன். இவர் நினச்சார் இல்லையா, அந்த ஆத்மாக்கள் போய் செஞ்சுட்டு வந்தது இவருக்கு தெரியாது. காஞ்சி பரமாச்சாரியாரின் பக்தர்கள் மன்னிக்கணும், நான் அவரை பற்றி தாழ்வாக எதுவும் பேசலை, உயர்த்தி தான் பேசினுக்கிறேன். இதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேர் மறைச்சிட்டாங்க. அவர் இல்லை, சித்தர்களை மறைச்சிட்டாங்க. இந்த ஞானம் இருந்தால் தவறுகள் செய்ய, பாவங்கள் செய்ய மனசு வராது. அதுதான் சொல்ல வரேன். அதுக்காக தான் இதை சொல்கிறதே. ஒரு கணவன் மனைவி, குழந்தைங்க பிறகுது.
யாரும் இதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காட்டி போங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் உண்மைகள், அந்த குழந்தைகள் பயாலஜிக்கல் ஃபாதர் அந்த அவர், பயாலஜிக்கல் மதர் அந்த அம்மா. இதுதான் நம்ம பிறப்பு சான்றிதழ் எல்லாத்துலேயும் போடுறாங்க. ஓகே, அதனால தான் பயாலஜிக்கல் போடுறது, பயாலஜிக்கல். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வேறு யாருன்னே தெரியாது. ஒரு ஆத்மா. காதலும் காமம் எல்லாவித உணர்வுகளுக்கும் ஆத்மாக்கள் காரணம், நாம் காரணம் அல்ல. இதைத்தான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ரமணர். நம் மீது இருக்கிற ஆத்மாக்கள் எப்போது எந்தெந்த ஆத்மாக்கள் நம்ம மீது வந்து சேருதோ அந்த ஆத்மாக்கள் தான் காரணம் எல்லா பாவங்களுக்கும், புண்ணியங்களுக்கும், அழுகை, வேதனை, சந்தோஷம், மகிழ்ச்சி, பொறாமை எல்லாத்துக்கும் அதான் காரணம். ஆனால் இது அத்தனையே வந்து ஓரங்கட்டி வைக்க முடியும்னா பகுத்தறிவால் மட்டும்தான் ஓரங்கட்டி வைக்க முடியும். ஆனால் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிறது என்னது? இன்றைக்கி பகுத்தறிவுள்ள மனிதர்கள் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? என்ன சார் நீங்கள் சொல்லுங்க, திராவிட கழகம், இது திராவிட கழகம், திமுக, அதெல்லாம் பகுத்தறிவு இல்லாதவங்க இயக்கங்க, பகுத்தறிவு இல்லாதவர்கள் இயக்கம். அதெல்லாம் பகுத்தறிவுள்ளவர்கள் இயக்கத்தில் வந்து நீதி, நேர்மை இதெல்லாம் இருக்கும். புரியுங்களா? நீதி நேர்மையெல்லாம் இருக்கும். அது இல்லாத இடத்துல வந்து எப்படி கை சுத்தம் இருக்கும். கை சுத்தமாக இருந்து நீங்கள் போராட முடியுங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி போராடுவாங்க. கருணாநிதி குடும்பத்தினருக்கு வந்து பணமாக இருக்கணும், போராடணும் அப்படின்றது தான். பணமாக சம்பாதிச்சு வச்சுட்டு போராடணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு, அந்த கருணாநிதி குடும்பத்தினருக்கு தெரிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியும், எந்த ரேஞ்சில் தங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஃபைட் பண்ண முடியுமா சொசைட்டியில் பண்ணுறாங்க. எல்லோரும் அப்படி கிடையாது. எதுவுமே இல்லாதவர் காமராஜர் எதுவே சாதிச்சுட்டு போயிட்டார். பொன்முத்துராமலிங்கம் எவ்வளோ இருந்தது, அத்தனையும் கொடுத்தார், வாரி கொடுத்தார். கக்கன் ஒன்றுமே இல்லாததான். இன்னைக்கும் அவர் பேர் பரிசுத்தமான பேர். அது அவங்கள நினச்சி பார்க்கறதுக்கு முடியல. படிப்பறிவு இல்லைங்க நம்ம நாட்டில். உண்மையாக படிக்கிற படிப்புனா பேருக்கு பின்னாடி போகிறது படிப்புன்னு நினச்சினுக்கிறாங்க. அந்த படிப்பு வாழ்க்கை, அந்த படிப்பு ஒரு வேலை கிடைக்கிறது தான் உதவும். அந்த வேலை கிடைக்கும் போது, வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு சம்பளம். அந்த படிப்பால் வந்து அந்த வேலை கிடைச்சிடாது. நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தா ஒரு லேபில் ஒரு கெமிக்கல் கம்பெனி ஏதோ ஒன்று வேலை கிடைக்கும். அங்கே போய் கற்றுக்கிறது தான். படிப்பு வேறு, வாழ்க்கை வேறு. ஆனால் படித்ததை வாழ்க்கையில் பயன்படுத்த நினைக்கிறவன் அவன் தான் உண்மையான பரிபூரணத்துவம் பெற்ற மனிதன். மீண்டும் சந்திப்போம்.